எனக்கு என்னமோ அது தேவையில்லாத வேலைன்ற மாதிரி தோணுது. அவர் சினிமாலே இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இது நான் விஜய் ஓட்டு போடுவோம்னா மாட்டேன் கிடையாது. ஃபிளாக் கூட ஏதோ காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை அது கேட்டேன், அது கோட் பாட்டை விட அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இது இந்த லிரிக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் படத்தில் எடுத்துருந்தா கூட ஒரு பாட்டாவது ஹிட்டாக இருக்கும். யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், அதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் என்ன கொள்கை முடிவோடு இருக்காரு, அவர் என்ன கருத்துக்களை மக்களுக்கு வைக்க போறாரு, அவர் என்ன மாதிரி மூவ்ஸ் பொலிட்டிக்கலாக எடுக்க போறாரு, யார் கூட கூட்டணி வைப்பாரு, என்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அவர் வச்சிருக்காரோ அதை பொறுத்து தான் ஓட் மாறும். அதை பொறுத்து தான் மக்களும் ஓட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ வருஷத்துங்களுக்கு அப்புறமா அவர் வந்திருக்கிறது இஸ் அப்ரிஷியபிள். அவர் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே இஸ் அப்ரிஷியபிள் தான். அவர் என்ன கொள்கை வைக்கிறாரு, என்ன மாதிரியெல்லாம் செய்யணும்னு ஐடியாஸ் வச்சிருக்காரோ அதை பொறுத்து மக்கள் அவருக்கு ஓட் பண்ணுவாங்க. அவங்க சினிமாலேருந்து இதுக்கு வந்திருக்காங்க, இனிமே எப்படி பண்ணுவாங்க அது தெரியல. ஏன்னா சினிமாலேருந்து இங்கே வந்து ஷைன் பண்ணாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவர் எப்படின்னு தெரியல. ஃபிளாக் கூட ஏதோ காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரியல என்னன்ட்டு. இப்போ நல்லா பண்ணணும், பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். இல்லை அவர் கொடிக்கே இப்போ நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த எலிஃபெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஃப்ளவராக இருக்கட்டும். ஃப்ளவர் வாகை பூன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் வாகை பூ வந்து ஒயிட்டில் இருக்கும், ஆனால் அந்த பூ வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அதுவே ஒரு கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டுருக்கு எல்லாம். ஸோ அவர் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி தேவைப்படும். அது நல்லா தான் இருந்துச்சு. சாங்கும் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தேன். ஆனால் நான் இன்னும் சாங்லாம் எதுவும் கேட்கல. பட் ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ணுவாங்க. என்ன நம்பிக்கைன்னா இல்லை நல்லா பண்ணுவார் அந்த மாதிரி நம்பிக்கை தான் வச்சு. ஒரு சொன்ன டைலாக் மாதிரி தான், ஊசு பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை கம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் அவரும் அந்த தியரி ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கம்முனே இருந்து நல்லா பண்ணுவாங்க. கட்சியோட கொடியை அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. அதுல யானைங்கிறது ஒரு என்னைக்குமே போர் பலத்தோட, தமிழர்கள் என்னைக்குமே வந்து யானைப்படை வச்சிருந்தவங்க வந்து தமிழர்கள் மட்டும்தான். அதை குறிக்கிற மாதிரி இருக்கலாம். தமிழர் யானைங்கிறது ரொம்ப நமக்குமே ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு விலங்கு, அதனால கூட இருக்கலாம். வாகை மலருங்கிறது பண்டை தமிழர்ல சங்க இலக்கியங்கள்ல பாடல் பெற்ற ஒரு மலர். ஒரு போர்ல ஜெயிச்சவங்களுக்கு வாகை மலர் சூடி அவங்கள வந்து ஊருக்குள்ள வரவேற்பாங்க அந்த ராஜாவாங்கிறது வரலாறு. அந்த மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு போர் பார்த்தீங்கன்னா அறிவியல் போரா இருக்கும், இல்லைன்னா பொலிட்டிக்கல் போரா இருக்கும், மக்கள் ஜனநாயக போரா இருக்கும். அதில் விஜய் ஜெயிக்கிறாருன்னு நினைப்போமே, அப்படிதான் அவர் அதை வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லை அது கேட்டேன், அது கோட் பாட்டை விட அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இது இந்த லிரிக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் படத்தில் எடுத்துருந்தா கூட ஒரு பாட்டாவது ஹிட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதுதான் இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட, நிறைய கான்ட்ரவர்சி வரும், நெகட்டிவ்ஸ் வரும். அதெல்லாம் அவர் வந்து எப்படி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாரு அதை பொறுத்து தான். ஸோ எடுத்தவங்க அவுத்தவங்க எதுவும் சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னும் எதுவும் ஹேண்டில் பண்ணி நம்ம பார்க்கல. கான்ட்ரவர்சி இதான் ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி வந்திருக்கு, பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு. அப்போது நடக்கும் போது பார்த்துடலாம். செட்டாகும் ப்ரோ. ஏன்னா ஒரு பேஷண்ட் ப்ரோ. ஒரு அமைதியாக இருந்தாருன்னா, இன்னைக்கு மற்ற ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க, காமிச்சிருவாங்க. அவர் எதுவுமே காமிக்க மாட்டார், மற்றபடி காசி பேச மாட்டார். அவர் மட்டும் அவரை பற்றி மட்டும் தான் பேசுவார். எல்லாரையும் கொஞ்சம் மற்ற சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கும்னு நினைப்பார் அவர். சோஷியல் மீடியா ஒரே காரணம் அதே தான். சோஷியல் மீடியா தான் இந்த உலகத்தை எப்படி உருவாக்குறது, அதுதான் அழிக்கிறது அதுதான். மேபி அவர் நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு நிறைய கொண்டு வந்து நிறைய ரூல்ஸ் மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். நிறைய இடத்துல நிறைய பேருக்கு இப்போ சான்ஸ் கிடைக்கிறது இல்லை, காம்படிஷன் ஹை ஆனதால. ஸோ மேபி படிக்கிற விஷயத்துலையோ வேலை கிடைக்கிற விஷயத்துலையோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கான பாலிடிக்ஸ் அவ்வளோ தெரியாது எனக்கு. ஸோ பேசிக்கான இதுவாக இருந்தால் நல்லா பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இல்லை அரசியலில் வந்து நல்லா பண்ணுவாருன்னு தான் நினச்சி ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுற விதன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பொறுமையாக இருக்கும். அவர் பண்ண ஃபேஸஸ் வந்து சின்ன வயசுலேருந்து படம் பண்ணி அவர் ரிஜெக்ட் ஆன விஷயம், அவர் அசிங்கப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயும் சரி. இதில் வரது வந்து கன்ஃபார்ம் நிறைய பண்ணுவார், இது நடக்கும் தான் அவருக்கு. ஆனால் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. இந்தியாவில் எந்த கட்சி அந்த கொள்கை இல்லாமல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கட்சிக்கும் அந்த கொள்கை தானே இருக்குது. எல்லாருமே அதுதானே சொல்லுவாங்க. நான் சாதி பேதமின்றி, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு இன்றி தான் நான் மக்களை நேசிப்பேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சமத்துவ கொள்கை தானே எல்லாருமே இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் சமத்துவம் பேசாமல் ஒரு கட்சி இருக்க முடியுமா, ஒரு கட்சியை தொடங்க தான் முடியுமா, மக்கள் அதை ஏற்றுக்க தான் முடியுமா? அப்படி கிடையாது. எல்லா கட்சிக்கும் அந்த கொள்கை இருக்குது. இவர் என்ன செயல்பாடுகளாக செய்ய போகிறாருங்கிறது தான் முக்கியம். பேப்பரில் இல்லாமல் வாயில் இல்லாமல் என்ன செய்ய போகிறார் அது காலம் சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி தான் மக்களும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்திருக்காரு, அதை நான் வரவேற்கிறேன். அவர் தைரியத்தை என்றைக்குமே பாராட்டுறேன். அவர் என்ன செயல்பாடுகளோ அதை பொறுத்து மக்கள் ஓட்டு பண்ணுவாங்க. முழுக்க சமத்துவத்தை மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது தமிழ் மரபுப்படி தமிழரோட கொள்கை. அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்கு அந்த ஒரு கொள்கை இருக்கிறது, அது ஒரு
வாசகமா அவர் வந்து கட்சிக்காகவே சொல்றதுங்கிறத நான் பாராட்டுறேன். அதை நான் சொன்ன மாதிரி அதை அவர் பயணிக்கும் போதும் அதோட அந்த உறுதியோட நிப்பாரா அப்படிங்கிறது தான். அதை நின்னாருன்னா மக்கள் அவர் கண்டிப்பா வாக்களிப்பாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே மக்கள் அதை பொறுத்து தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கான கொள்கையில பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்த மாதிரியான ஒரு அரசியல் இங்க என்னைக்குமே இருந்திருக்கு. எந்த பாலிசியா இருந்தாலும் அது மக்களுக்கோ சமத்துவத்துக்கோ எதிராக இருந்தால் அதை மக்கள் என்னைக்குமே எதிர்த்திருக்காங்க. விஜயும் அதே ஒரு விதிவிலக்கே இல்லை, அவரும் அதே தான் சொல்றாரு. அது வரவேற்கத்தக்கதும் கூட. நீட்ல வந்து இதெல்லாம் பிளஸ் இருக்கு, இதெல்லாம் மைனஸ் இருக்குன்னு விவாதிக்கலாம், அதை நானும் ஏத்துக்கிறேன். ஆனா முழுக்க முழுக்க ஒரு மக்களின் மேல ஒரு கொள்கையை திணிக்கிறதுல யாருக்குமே உடன்பாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மருத்துவர்கள் எவ்வளவு பேர் மருத்துவ கனவோட அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அனிதா மாதிரியான மாணவர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக இழைக்கப்படுற ஒரு அநீதியா மட்டும் இது இருந்துடவே கூடாது. இதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வு இருக்கலாம், தகுதி தேர்வு இருக்கலாம், ஆனா அது எல்லாரையும் இன்க்ளூசிவா இருக்கிறதா இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இருக்கணும், சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் இருக்கணும். எல்லாருமே சமமா ஒரு இடத்துல நின்று ரேஸ் ஓடினாதான் அது ரேஸ். ஒருத்தர் 100 மீட்டர் முன்னாடி நின்று நான் ஓடுவேன், நான் தான் ஜெயிச்சேன்னு சொன்னா அது ரேஸ் கிடையாது. அதுதான் நீட்டுன்னு நான் நினைக்கிறேன். சமமா ஒரே இடத்துல நின்று அவங்க ஓடினாங்கன்னா எங்க ஊர் மாணவர்களும் இந்தியாவிலேயே, ஏன் இன்னைக்கு கூட நீங்க பாருங்க 720 ஒரு மாணவர் எடுத்துக்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், ரைட்டுங்களா? அரசு பள்ளி மாணவர்களோட அவங்களும் சேர்ந்து அவங்களும் நின்று ஓடினாங்கன்னா என் மாணவர்களும் ஜெயிப்பாங்கிறது என்னோட. அவர் வந்து எந்த இதுக்கும் இன்னொரு கட்சிக்கு சார்பா எதுவும் சொல்லக்கூடாது. நடுத்தன்மையா இருந்து எல்லாமே பேசணும். அவரு ஒரு இதுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது, அகேன்ஸ்டா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே அவரே ஓனா டெசிஷன் எடுக்கணும். அவ்வளவுதான். இந்த நீட்டு கூட அதுதான். அது வந்து அகேன்ஸ்டா பேசுறேன். ஏன்னா எங்க வீட்டுல எங்க பொண்ணு எழுதியிருக்கா, எழுநாள ஆயுர்வேதிக் காலேஜ் கடிச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அது நீட்டு வந்தாதான் அது வந்து டேலண்டட் டாக்டர்ஸ் வருவாங்க, வெளியே வருவாங்க. அதுதான் எதிர்பார்க்கணும். 50% பண்ணுவாங்க, 50% மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அரசியல் இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், எங்க ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அது இனிமே தானே செய்வார் அவரு, இப்போ இருந்து செய்ய மாட்டார். இப்பதான் பிளாக இப்ப கொண்டு வந்திருக்காரு, இனிமே தான் அதை கொண்டு வருவார். கொண்டு வரணும், அது எதிர்பார்க்கிறோம் நாங்க. பப்ளிக்காக இருந்தாலே போதும். ஃபார் பப்ளிக் டூ பப்ளிக்காக இருந்தாலே போதும், மக்களுக்காக இருந்தால் போதும். எனக்கு என்னமோ அது தேவையில்லாத வேலைன்ற மாதிரி தோணுது. அவர் சினிமாலே இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவர் யங்ஸ்டரோட மனசை பிடிக்கலான்றனால அதை வச்சு ஜெயிச்சிடலான்றனால பண்ற மாதிரி தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல. பாராட்டலாம் ப்ரோ, அவர் அது மக்கள் பணிக்காக தான் செய்யறாரான்றது ஒரு இதுவாக இருக்கும்ல. பட் ஆனால் அவர் எதையுமே கன்ஃபார்மாக சொல்லலை. இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்றதெல்லாம் இன்னும் சொல்லலை. 6 சீட்டோட நிறுத்துவேன்றதெல்லாம் சொல்லலை. சொல்லிட்டு அவர் கன்ஃபார்மாக இந்த சைடு வந்தாருன்னா நான் கொஞ்சம் சப்போர்ட். ஓகே, ஒரு வாட்டி அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தேன் ப்ரோ. ஆனால் எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரிஞ்ச நான் தான் சொல்கிறேன், அந்த யங்ஸ்டரோட மனசில் அவர் இருக்கனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நான் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லைன்னு தெரியல. எங்கள் வீட்லேயுமே ஒருத்தவங்க படித்து அவங்க நீட்டில் தான் வந்து சீட் கிடச்சிது. ஸோ மேபி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஈஸியாக போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் கஷ்டப்படுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவை. பட் அதுலேயுமே இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் கண்டிப்பாக அது இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவேன். நான் அவரோட ஃபேனு. ஸோ நான் அது சொன்னால் மேபி ஒரு வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சால் தெரியும் அவரோடது எப்படி இருக்குன்னு. பட் கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் யூஸ்வலாக பீப்புள்ஸோட மிங்கிள் ஆவார். ஸோ மேபி இருக்கும், நல்லா தான் இருக்கும். எனக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல. சீமானோட கொள்கை வந்து அவரோட தனி கொள்கையாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 9% ஓட் ஷேர் வச்சிருக்காரு. அவர் புதுசாக வர விஜய்க்கு வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்டை விட்டு கொடுப்பாரான்னு தெரியாது. இல்லை விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரு, அவர் சீமானுக்காக சிஎம் கேண்டிடேட் விட்டு கொடுப்பாரான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இவரும் ப்ரூவ் பண்ணல, ஆனால் இவர் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்காக இவர் விட்டு கொடுப்பாரான்னு தெரியாது. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள்னு நான் நினைக்கிறேன். இணக்கமாக 2 பேரும் பேசிக்கலாம். அரசியல் மேடைகளில் 2 பேருக்குமான கொள்கைகள் கூட ஒரே மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க கட்சி கூட்டணியாக சேருவாங்களாங்கிறது டவுட் தான். அவரோட விருப்பம், என்னோட விருப்பம் கிடையாது. பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு இதில் எதுவுமே கிடையாது. ஆஸ் அ கட்சியாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் என்ன கொள்கையை வைக்கிறாரோ அதை பற்றி தான் அவர் கூட்டணி இருக்கும். அவர் லெஃப்டிஸ்ட் வச்சிருந்தா அவர் லெஃப்ட் போகக்கூடாது, ரைட்டிஸ்ட் வச்சிருந்தா ரைட் விங் கூட போக போறாரு. ஆனால் அவர் கட்சி கொள்கையை தெளிவுபடுத்திட்டாருன்னா கூட்டணி இல்லை, தனிச்சு தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னா இங்க ஓட் ஷேர் இன்னும் கொஞ்சம் பிரியும். மக்கள் எதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை கொஞ்சம் தனியா நின்று களம் காண்றது நல்லதுன்னு பாக்குறேன். ஏன்னா அவருக்கான ஸ்ட்ரென்த் என்ன, அவருக்கான ஓட் பேங்க் எங்க இருக்குங்கிறத ஒரு பரீட்சையா அவர் நிறைய தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுதான் அவரும் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். வேற யாரு கூடயும் கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி தான். என்னோட தனிப்பட்ட உரிமையை நான் அதுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் விஜய் ஓட்டு போடுவோம்னா மாட்டேன் கிடையாது. அவரோட கொள்கைகளை பொறுத்து தான் என்னோட ஓட்டும் இருக்கும். நான் ஒரு சாமானியன். நான் வந்து அவரோட படங்களை பார்த்திருக்கேன், அவரோட பஞ்ச் டைலாக் ரசிச்சிருக்கேன், அவரோட படங்கள் எல்லாத்தையுமே ரசிச்சிருக்கேன். ஆனா வந்து ஓட்டு போடுவோம்னா
தெரியாது. கொள்கைகளை சொல்லுங்க, மக்கள் முன்னாடி அதை போடுங்க, மக்கள் முடிவு எடுப்பாங்க அன்னைக்கு. அதே மாதிரி நானும் ஒருத்தன். ஆளுங்கட்சி அதை கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. கொடுத்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தா அது தவறு. அவர் ஜனநாயக நாட்டில் அவரும் கட்சி வைக்கலாம், அவரும் என்ன வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் பொதுக்கூட்டம் போட முடியும். விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கட்சி வச்சிருந்தவர், சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்தவர். ஸோ அதை யார் வேணா பண்ணலாம். அப்படி ஆளுங்கட்சி செய்தால் அது தவறு, கண்டிக்கத்தக்கது. அதையும் மீறி ஜனநாயக நாட்டில் அவரும் ஒரு பொதுக்கூட்டம் போடுவார், கட்சி அறிவிச்சிட்டாரு, கண்டிப்பாக அது நடக்க தானே போகுது.